சிம்பிளாக ஈஸியாக சாமை குஸ்கா பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மிக்சியில் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 1 கப் சாமையை 1 நிமிஷம் மட்டும் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறமா ப்ரெஷர் குக்கரில் எண்ணெயும் நெய்யும் போட்டு ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கி எடுக்கணும். இதுக்கப்புறமா அரைச்சி வச்ச விழுது போட்டுடலாம். அதையும் நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி ஒரு 2 தக்காளி ஃபைனாக சாப் பண்ணது, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா தூள். அதுக்கப்புறமா நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச அந்த சாமை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறமா தேங்காய் பால் தான் ஊற்ற போகிறோம். கிட்டத்தட்ட 1 கப்புக்கு 1.5 கப் தேங்காய் பால். 1 கப் தேங்காய் பால் இல்லைன்னா ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போது உப்பு போட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக கரம் மசாலா புதினா போட்டுட்டு விசில் 3 விசில் விட்டிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஸ்டீம் போனதுக்கப்புறம் எடுத்து பாருங்கள், ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம ரைஸில் செய்கிற பிரியாணியோடவே சாமை திணை இது எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும்.